தெய்வங்கள் எல்லாருக்கும் பொதுவானவை. பகவான் அனுகிரகத்திலே எந்த விதமான பட்சபாதமும் பார்க்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனா நம்ம இந்த வாழ்க்கையிலேயே பார்க்கும் பொழுது பல மனிதர்கள் சிரமப்படுறதையும் பல மனிதர்கள் சௌக்கியமா இருக்கிறதையும் பார்க்கிறோம். அப்போ இந்த பட்சபாதம்ங்கிறது இருக்கே அப்படிங்கிறத நம்ம பார்த்தோமே. ஆனால் ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தன் கருமமே கட்டளைகள், சுகம் துக்கம் பஜம் க்ஷேமம் கர்மனைவ பழியதே. அவரவர்கள் செஞ்ச முன்வினையை அனுசரிச்சுதான் இந்த ஜென்மால நம்ம படக்கூடிய சௌக்கியத்துக்கும் சரி துக்கத்துக்கும் சரி. இது ரெண்டுமே என்ன அப்படின்னாக்கா, நாம முன்னாடி என்ன பண்ணிருக்கோமோ அதை தான் இப்ப நம்ம அறுவடை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு பின்னாடி நமக்கு சௌக்கியம் வரப்போறதுங்கக்கூடிய திருடமான விசுவாசம் நமக்கு இருக்கும். விசுவாசம்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம். பகவான் கிட்ட, அதாவது கடவுள் கிட்டையோ தெய்வங்கள்கிட்டயோ, அதாவது குருமார்கள் கிட்டையோ யாருக்கிட்டையுமே சரி நம்பிக்கை அப்படிங்கிறது இல்லைன்னா நமக்கு எந்த விதமான பலனும் கிடைக்காதுன்னு பகவத்கீதையில பகவான் சொல்றார். அஜ்ஞஸ்ச அஸ்ரத்ததானஸ்ச சம்சயாத்மா வினஷ்யதி நாயம் லோகோஸ்தி நபரஹா நசுகம் சம்சயாத்மனா. ஒரு குருவினிடத்திலேயோ பகவானிடத்திலேயோ நம்ம செய்யக்கூடிய பூஜைகள், ஹோமங்கள், ஜபங்கள் எதுலையுமே நமக்கு நம்பிக்கைக்கு தகுந்தவாறுதான் பலன் அப்படிங்கிறது பகவான் கீதையில ஸ்பஷ்டமா சொல்லிட்டார். நம்பிக்கை இல்லாம சந்தேகத்தோட நீங்க எந்த காரியம் பண்ணினாலும் உங்களுக்கு பலன் கிடைக்காது. புரியுதா? இப்ப எத்தனையோ பேர் கர்மாக்கள் அவரவர்கள் பூஜை பண்றா, ஹோமம் பண்றா, பிராயஷ்சித்தங்கள் பண்றா, எனக்கு அதுக்கு உண்டான பலன் இல்லைன்னா அவரவர்களுடைய சந்தேகமும் நம்பிக்கையின்மையும் தான் காரணம்ங்கிறது பகவான் ஸ்பஷ்டமா சொல்லிட்டார். சரி, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இன்னைக்கும் பகவான்கிட்ட நன்றி உணர்வோட இருக்கணும். நம்ம கிட்ட ஆல்ரெடி என்ன இருக்கோ அதை வச்சுட்டு திருப்தியா இருக்கணும். நல்ல விஷயத்த பிரார்த்தனை பண்றது அப்படிங்கிறது தப்பு இல்லை. ஆனா ஒரு நல்ல காரியத்தை உத்தேசிச்சு நீங்க ஒரு வேலை பண்றேன், ஒரு பூஜை பண்றேன், ஒரு ஹோமம் பண்றேன், ஒரு ஜபம் பண்றேன்னா நம்பிக்கை இல்லாம பண்ணக்கூடாது. என்னமோ ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடாது. ஸ்ரத்தா பக்தியோட பண்ணணும் இல்லையா? அந்த ஸ்ரத்த இல்லை அப்படின்னு சொன்னா அங்க பலன் கிடைக்காது அப்படிங்கிறத நன்னா புரிஞ்சுக்கணும். அதனால பகவான் விஷயத்துல நமக்கு ஒரு திருடமான விசுவாசம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நன்னா புரிஞ்சுக்கணும்.